பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. சின்ன பொண்ணு, ரேவதியை வீட்டை விட்டு கலப்பதுக்கு ஐடியா தரேன்னு சொன்னார் இல்லையா, சொல்லுண்ணா. என்ன ஐடியா சின்ன பொண்ணு? ஐடியா? அது ஒரு ஐடியா. என்னன்னு சொல்லு சின்ன பொண்ணு. என்னன்னு எனக்கே தெரியல, இனிதான் நான் யோசிக்கணும். யோசிக்கணுமா? இனியா யோசிக்கணும்? பின்ன வரும்போது பெரிய படம் மாதிரி காட்டிட்டு வந்தா இப்ப போன உடனே துரத்தி தள்ளிடுவோம். நீ இங்க வந்து ஒன்னும் யோசிக்கணும் இப்படி நடிச்சுட்டு இருக்கியா? என்ன நாலு முடி இப்படி கேக்குறிய? ஐடியா என்ன என் புருஷனா கூப்பிட்டோன்னு வர்றதுக்கு? அதுவா வர யோசிச்சுட்டு. சின்ன பொண்ணு, எப்படியாவது சட்டை புட்டன்னு யோசிச்சு ஒரு ஐடியாவை சொல்லுனா. என் நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஆமா, இப்ப உங்க மைனியார் எங்க? ஆமாக்கா, ரேவதியை காணல, அணக்கமா இல்ல. சாப்பிட்டுட்டு வேற படுத்தான்னு சொன்னிய. அதுக்கு இல்ல, சாப்பிட்டுட்டு படுத்தான்னு சொன்னியலே, சாப்பாடுல கீப்பாட்டுல விஷத்தை கலந்துருலையே. ஏ அம்மா, என்னத்த கேட்டுட்டேன்னு இப்படி சவுட்டி தள்ளியா? பின்ன என்ன இழுவ? என்ன வார்த்தை கேட்கியா? நான் அவளை இந்த வீட்டை விட்டு தான் அனுப்பணும்னு நினைச்சேன், உலகத்தை விட்டு கிடையாது. கண்ணு ஒன்னு பெடலில வச்சிருக்கியா? இப்படி சவுட்டி தள்ளியா? என்ன நீ கேட்ட வார்த்தைக்கு இதோட விட்டேன்னு நினைச்சுக்க. சண்டை போடாதுங்க அம்மா. எலும்புமா என்ன எலும்பு? பாரு சின்ன பொண்ணு, எப்படி சவுட்டி தள்ளிட்டானே. நான் என்ன வியானனியா கேட்டேன்? ஏதான் அவளை அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்கியாவ, அதனால தானே கேட்டேன். இவ மறுபடியும் அனுப்பணும்னு சொன்னேன்னு சொல்லாத. நான் அவளை வீட்டை விட்டு தான் அனுப்பணும்னு பார்த்தேன். திரும்ப திரும்ப இதை சொல்ல வைக்காத. ஏன் மேலையா கை வைக்கிறிய? பாருங்க உங்களை நான் என்ன பண்ணிய. நீ ஏற்கனவே கடும் கோவத்துல இருக்கே உமா, நீ வேற கடுப்பேத்திட்டு இருக்காத. ஏமா ரெண்டரை முதல்ல நிறுத்துங்க. பின்ன பாரு சின்ன பொண்ணு, அவளை வீட்டு விட்டு அனுப்ப வழி சொல்லுன்னு சொன்னா இவ என்ன ஒரேடியா ஜெயிலுக்கு அனுப்ப வழி சொல்லிட்டு இருக்கியா? என் மேலேயே காலை வச்சா உன்ன பாத்துக்க. என்ன பண்ணலாம் சின்ன பொண்ணு, ஏதாவது யோசின. அக்கா, திடீர்னு ஐடியா கேட்டோன்னா ஒண்ணுமே தோண மாட்டேங்குதுக்கா. ஒண்ணு பண்ணும், உங்க மைனியார் குளிச்ச தானே செய்யா, டேங்க்ல தண்ணி ஆஃப் பண்ணிடுவோமா? ஆஃப் பண்ணிட்டு அவ பாதியில வருவா, என்னடா கிணத்துல இருந்து எடுத்து ஊத்துன்னு சொல்லுவா. என்னால அது கழியாதுமா. அப்போ நைட்டு சாப்பாடு கொடுக்காம இருங்கக்கா, பசி கொடுமை தாங்க முடியாம காலி பண்ணிடுவா வீட்டை விட்டு. அவ காலி பண்ண மாட்டா. என் மாப்பிள்ள தான் என்ன ஒரேடியா காலி பண்ணி விட்டுருவான். என் தங்கச்சிக்கு ஏன் சாப்பாடு போலன்னு கேட்டே அடிப்பான். அதுவும் இல்லையா? சரி, அவளுக்கு வீட்டுக்காரன மாதிரி ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோமா? இது அதை விட மோசம். அவ வீட்டுக்காரன் இவ என்ன சொல்லியாலும் அதை தான் கேட்பான். நம்ம வீட்டுக்காரன மாதிரிலாம் கிடையாது. ஆமா, நானே யோசிச்சு ஒவ்வொரு ஐடியா சொல்லிட்டு தந்துருக்கேன். ஒவ்வொரு ஐடியாவை நொட்ட சொல்லிட்டு இருந்தா நான் என்னத்த பண்ண முடியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன் சின்ன பொண்ணு, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்ன கைவிடியா? நீயே எனக்கு உதவி பண்ணலனா எனக்கு யாரு உதவி பண்ணுவா? படம் காட்டிடுவா உடனே. உன் புத்திக்கு தானே நீ இப்படி அனுபவிக்கியா? என்ன சொன்னாலும் அது நடக்காதுன்னு தொடக்கத்திலேயே சொன்னா எந்த விஷயம் தான் நடக்கும்? சின்ன பொண்ணு, இங்க நடக்கியது அப்படி, அதனால தானே சொன்னேன். யார என்னத்தை தான் பண்ண முடியும்? இழுவ ஏன் இப்ப என்ன பிரச்சனை? எனக்காக உன் அக்கா எனக்காக 2 நாள் ரேவதி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னா என்னால தாங்க முடியலண்ணா. கூட்டிட்டு போயிட்டு 2 நாள் உன் வீட்டுல நிக்கட்டு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கலாம். எதுக்கு 2 நாள நீ என் வீட்டுல தள்ளிக்கிட்டு நீங்க 2 மாசம் உங்க அம்மா வீட்டுல போய் நிக்கலான்னு பாக்குறீங்களோ? நடக்காது. அப்படியெல்லாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் உமா, ப்ளீஸ் உமா. அண்ணி வந்துட்ட வெள்ள பண்ணி. அட வா ரேவதி, குளிச்சாச்சா? ஆமா அண்ணி, குளிச்சிட்டேன். 2 அண்ணன் இங்க தான் இருக்கீங்களா? என்ன ரேவதி, உனக்கு ஒரு அண்ணன் தான் உண்டா? இங்கே நிக்கியா? அங்க வந்தா என்ன, அங்க வந்து 2 நாள் நில்லு. வரேன் அண்ணி. நான் வசந்தி அண்ணி வீட்டுல 2 நாள் நின்னுகிட்டு வரேன். இல்ல எப்படிதான் பேசி இவ்வளவு மயக்கேன்னு தெரியல. வாணி கூப்பிட்டியா? நீ வந்தியனா எனக்கும் ஒத்தாசையா இருக்கல ரேவதி. உங்க அண்ணன் காலையில வேலைக்கு போயிருவாவ, ராத்திரி தான் வருவாவ. பேச்சு துறைக்காக இருப்பா இல்ல. வா ரேவதி. வராமல அண்ணி போயிருவேன், கண்டிப்பா வரேன். நான் வசந்தி அண்ணி வீட்டுல 1 மாசம் நின்னுகிட்டே வரேன். அவ வா வாணி கூப்பிட்டியா? இவ்வளவு போக வேண்டியதானே? இங்கே நிக்கேன்னு சொன்னியா? ஆமாடே, நீ வர முன்னாடியும் உங்க 2 அண்ணிலும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தாவ. என்ன பத்தியா? என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? உன் மூத்த அண்ணி சொல்லுது யார் ரேவதி வந்த பிறதான் ஏறம் போகுது. நீ உன் இளைய அண்ணி சொல்லுது என் வீட்டுக்கு வரமாட்டாளான்னு கேட்டு ஏங்கிட்டு இருக்கியாவ. எங்க 2 அன்னைக்கு என் மேல ரொம்ப பாசம். இல்லவ எப்படி இவளை கவர் பண்ணியா? அவ வாணி கூப்பிட்டாரு, இவ வரமாட்டேங்கிறாளே. சரி, இழுவைய மாதிரி நம்மளும் பேசி பார்ப்போம். ரேவதி 1 மாசம் அங்க நில்லாம்.
அடுத்த மாசம் வரேன் நீ. ரேவதி, உமா கூப்பிட சொல்லிட்டு நீ எல்லாம் அங்க போயிடாத. நீ இருந்தாலும் எனக்கே ஒரு சந்தோஷம் தெரியுமா? என்னன்னு சொல்றீங்க? ஆமா ரேவதி, உமா வீட்டுக்கு போயிடாத, இங்கே இரு ரேவதி. என்ன ஓட ஒரு பக்கமா ஓடுது? நம்ம ட்ரிக்க ஃபாலோ பண்ணட்டு. என்ன நீ சொல்றீங்க? ரெண்டா நீங்களும் அங்க போகாத இங்க போகாத, இங்கே இரு அங்கே இருன்னு சொல்றீங்க. எனக்கு என்ன பண்றேனே தெரியல. எனக்கு நீங்க ரெண்டு பேரும் முக்கியம்தான். சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல அண்ணி. ரேவதி, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. பாரு, நீ 2 நாள் நின்னதுக்கே வசந்தி அக்காளால உன்னை என் வீட்டுக்கு அனுப்ப முடியல. நின்னதே நின்னுட்டா ரேவதி. ஒரு மாசம் இங்கேயே நின்று என் மனசு வருத்தப்படல. இல்லவ, உங்க மனசு அவளுக்கும் புரியுதுக்கா, எனக்கும் புரியுது. வசந்தி அண்ணி, சொல்லு ரேவதி. உங்க மனசு கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் ஒரு மாசத்துக்கு இங்கேயே நிக்கிறேன் அண்ணி. சந்தோஷமா? ஒரு மாசமா? ரொம்ப சந்தோஷம் ரேவதி. ஒரு மாசம் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. அண்ணி ஹாப்பி தானே? ஆமாமா, ரொம்ப ஹாப்பி. இழுவ, நான் போயிட்டு வரேன் சின்ன பொண்ணு. பாய். என்னடா நீ சிரிக்கிய? மைனியருக்கு மேல 2 பேரும் பாசத்தை பொழிஞ்சிய, கடைசி நீங்க தாக்கா ஜெயிச்சிய. வாரேன். ஜெயிச்சேனா? சே, உமாளுக்கு ட்ரிக்க கையில எடுத்த ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. ஐயோ,